அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சிங்க. இது ஒரு சோதனை காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா, துளிர்லாம் கருக ஆரம்பிச்சிடும், பூக்கள் சரியாகவே நிற்காது, எல்லா பூக்களும் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே மஞ்சள் ஆகிடும். செடிகள்லாம் பார்த்த மாதிரியே இருக்கும், வளரவே வளராது. இலைகள்லாம் சுருட்டிக்கும், இலைகள் ஓரத்தில் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளித்து கோடையிலையும் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கும், முக்கியமாக ரோஜா பூச்செடியில் நல்ல பூக்கள் பூக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு இயற்கை கரைசல் இந்த டைமில் நம்ம கொடுக்கணும். அது என்ன மாதிரி கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மீன் அமிலம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீன் அமிலம் இந்த கோடையிலையும் உங்களுக்கு செடிகள் வளர்ச்சிக்கும் நல்ல அறுவடைக்கும் பூக்கள் பூக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. இந்த மீன் அமிலத்தை நம்ம எப்படி தயாரிக்கலாம்? தயாரிக்க முடியாதவங்க, வயசானவங்க, இவங்களாம் வந்துட்டு தரமான மீன் அமிலத்தை எங்கே வாங்கலாம்? அடுத்தது அந்த மீன் அமிலத்தை எப்படி நம்ம உபயோகிக்கலாம்? முக்கியமாக வேர்ப்பகுதியில் எந்த அளவில் ஊற்றணும்? அடுத்தது இலைகள் மேலே எப்படி தெளிக்கணும்? எந்த கால இடைவெளியில் நம்ம மீன் அமிலத்தை கொடுக்கணும்? மீன் அமிலத்துடைய பயன்கள் என்னென்ன? இதை எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ மீன் அமிலத்தை நம்ம எப்படி சுலபமாக தயாரிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். மீன் கழிவுகளும் நாட்டு சர்க்கரை இது ரெண்டுமே இருந்தாலே போதும். மீன் கழிவுகள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன் கடையில் அந்த மீனெல்லாம் வெட்டிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டப்பா மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அவங்க அதில் போட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ஈஸியாக தான் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அது வந்துட்டு தேவை. அவ்வளோதாங்க, மீன் அமிலம் ஈஸி தயாரிக்கிறது. இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல மீனுடைய கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு லேயர் வந்து கீழே போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை ஒரு லேயர், இதே போல் மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு வரணும். நிறைய பேர் வந்துட்டு மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேவையில்லை. மீனுடைய குடல், அதோடைய தலை, செதில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அந்த கழிவுகளே போதுமானது. கழிவுகள் கிடைக்கல அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட மீன் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கிற மீன் எதுவாக இருக்குதோ அதை வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு லேயரை நான் போட்டுகிட்டே வரேன். இப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அது வந்து நொதித்தல் தன்மை வந்து ஏற்படும். இது மட்டும் போதுமானது. சீக்கிரமாக நொதிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பேரிச்சம்பழம் இருந்ததுனாக்கா ஒரு 2-3 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கலாம். அல்லது வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும், அந்த தோல் வந்து கருப்பு கலரில் மாறி இருக்கணும், அந்த வாழைப்பழம் பெஸ்ட்டு. அது ஒரு 2 வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சி அது உள்ளே போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நொதித்தல் தன்மை ஈஸியாக சீக்கிரமாகவே ஆகிடும். பொதுவாக இது தயாரித்து முடித்து ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கனாக்கா 20லேருந்து ஒரு 25 நாட்கள் தோராயமாக. அதுவே நம்ம அது கூட அதான் வாழைப்பழம் அல்லது பேரிச்சம்பழத்தை போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சீக்கிரமாக நொதிக்கும். இப்போ இதில் நிறைய பேர் புழு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரியான ரேஷியோ இல்லாமல் போடுறது. மீன் கழிவுகளை நிறைய போட்டுருவாங்க, அந்த வெள்ளத்தை வந்துட்டு நாட்டு சர்க்கரையை வந்து கம்மியாக போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. அதே போல் நல்லா மூடாமல் காற்று போகிற மாதிரி மூடியிருப்பாங்க, அது ஒன்று. அடிக்கடி திறந்து பார்க்குறது, இது போல் திறந்துலாம் பார்க்கக்கூடாது. இடையில ஒரு நாள் மட்டும், அந்த 25 நாட்களுக்குள்ளார இடையில ஒரு நாள் திறந்துட்டு உடனே வந்துட்டு மூடிடுறது நல்லது. ஓகேங்க, இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதை வந்துட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு நல்லா போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு நிழற்பாங்கான இடத்துல நம்ம வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் 20, அதிகபட்சம் 25 நாட்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு நொதித்தல் தன்மை வந்து ஏற்பட்டு உங்களுக்கு மீன் அமிலமே வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பழ வாசனை வரணும். அதுவே வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் வந்தது அப்படின்னாக்கா சரியாக தயாராகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இது ஒரு 25 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்க, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும். அதை மூஞ்சி கிட்ட எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இது ஒரு ஆசிட் அப்படின்றதுனால கொஞ்சம் தூரமாகவே வச்சு பாருங்கள். உங்களுக்கு திறக்கும் போதே பழ வாசனை வரும். இந்த கசடுகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சு வடிகட்டுறதுன்றது சாத்தியம் இல்லை. நம்ம இதை ஏதாவது ஒரு துணி அல்லது
அந்த வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடுத்து இந்த கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதையாவது மரம் பெரிய மரமாக இருக்குது பாருங்கள், அந்த மரத்தில் வந்துட்டு பள்ளம் தோண்டிட்டு அதை வந்து புதைச்சி விட்டிங்க அப்படின்னாக்கா மரம் வந்து நல்லா வளரும். ஓகேங்க. இப்போ மீன் அமிலம் ஒரு சில பேரால் தயாரிக்க முடியாது, வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிற இடத்துல மீன் அமிலம் வாங்குங்க. நல்ல தரமான மீன் அமிலமாக இருக்குது. நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு ஒர்த்தபுள் தான். அது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவின் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்காங்க. நான் அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 1 லிட்டர் அமுச்சிருந்தாங்க. அது நல்லா பேக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பக்காவாக பேக் பண்ணி அந்த அமிலம் மீன் அமிலத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு சில மீன் அமிலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக அந்த கசடோடு சேர்த்து இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, நல்லா இருக்குது. நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சரி, இந்த மீன் அமிலத்தை நம்ம வேர் பகுதியில் எவ்வளோ அளவு ஊற்றலாம், இலைகள் மேலே எப்படி தெளிக்கலாம், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது எந்த இடைவெளியில் தெளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பொதுவாக மீன் அமிலத்தை வந்து நம்ம 5 mlலேருந்து 10 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொரு செடியை பொறுத்து மாறுபடும். ரொம்ப சின்னதாக இருக்குது, நாற்றுகளாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 5 ml போதுமானது. அது எந்த முறையில் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றது முக்கியமானது, அதை வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தெளிக்கும்போது 5 ml மட்டும் தெளித்து பாருங்கள். செடிகளுடைய மறுநாள் எப்படி இருக்குது செடின்னு பாருங்கள். ரொம்ப வாட்டமாக இருந்தது அப்படின்னாக்கா 5 ml போதுமானது. இல்லை நல்லா இருந்தது கொஞ்சம்னா 10 ml, அதிகபட்சம் 10 ml, அதுக்கு மேலே போக தேவையில்லை. அதுவே ஒரு பழமரங்கள் பெரிய மரங்கள் இருந்ததுனாக்கா 15 ml வந்து கொடுக்கலாம். அதுவே அதிகம்தான், நீங்கள் 10 mlோட வந்து நிறுத்திக்கலாம். 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து அது கூட வந்துட்டு ஒரு 5 ml எடுத்து நம்ம கலந்து அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் மேலே வந்து தெளித்து விடலாம். அதே 5 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வேர் பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஊற்றி விடலாம். முக்கியமாக இந்த ரோஜா செடிகள்லாம் இப்போ நிறைய துளிர் வராது, கருகி போயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரோஜா செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வேர் பகுதியிலையும் ஊற்றலாம், இலைகள் மேலேயும் தெளிக்கலாம். 5 mlக்கு மேலே வேணால், 5 ml போதுமானது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மீன் அமிலத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் அமிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, 75% இருக்குது. அப்போது இந்த வெயில் காலத்தில் நைட்ரஜன் சத்து இருந்தாலே எல்லாமே வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடுங்க. இப்போ அதிகமாக நைட்ரஜன் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த மீன் அமிலத்தை வந்து இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுற சொல்கிறேன். பாஸ்பரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மணிச்சத்து 25% இருக்குது, சாம்பல் சத்து வந்துட்டு 5% இருக்குது. அப்போ என்பிகேன்னு சொல்லக்கூடிய 3 சத்துக்களும் வந்து இதில் நிறையவே இருக்குது. அடுத்தது இது அமிலம் அப்படின்றதுனால பூக்கள் உதிர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூக்கள் உதிர்வு பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்யுது. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னாக்கா மழை இல்லாததுனால நைட்ரஜன் சத்து ரொம்ப குறைவாக தான் செடிகளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இலைகள்லாம் மஞ்சளாகி வளர்ச்சியே வந்துட்டு இருக்காது. அப்போ இந்த மீன் அமிலத்தை நம்ம தொடர்ந்து தெளிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு நைட்ரஜன் சத்து கிடைச்சி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். இந்த மீன் அமிலத்தை நம்ம வாரம் ஒரு முறை தெளிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடிகள் நல்லா வளரும், பூக்கள் உதிர்வு பிரச்சனை இருக்காது, இலை சுருட்டல் பிரச்சனை இருக்காது, இலைகள் மஞ்சள் தன்மையாக மாறுது பார்த்திங்களா, அந்த பிரச்சனை இருக்காது. உங்களால் மீன் அமிலம் செய்ய முடியல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அவங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.